மிக முக்கியமான சிக்கல் என்னென்னா போதுமான அளவு நிதி ஆதாரங்கள் அவர்களுக்கு கிடையாது. ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்றது ஊழலற்ற நிர்வாகம் தர முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதாவது இவர்கள் திமுக தலைவர்கள் கிடையாது. இப்போ கலைஞர் கருணாநிதினா நீங்கள் நிறைய பேட்டி தருவார். எம்ஜிஆர் தொடங்கும் போது கூட எம்ஜிஆர் கூட நிறையா நீங்கள் வெளியில் பேசுவார். அவரோட ஒரு பேட்டி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் விட முக்கியமானது என்னென்னா உங்களுடைய இதயம் உங்களுடைய மக்களுக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய செவிகள் இந்த தரைகளில் பட வேண்டும். நீங்கள் ஒரு தந்த கோபுரத்திற்கு போய்விடக்கூடாது. தமிழகம் எப்போவுமே ஒரு தனி தீவாக தான் இருந்திருக்கு இந்திய அரசியல் உலகத்தில். நீ அறத்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் நம்மிடையே அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஐநா அவையின் முன்னாள் அலுவலர், அரசியல் திறனாய்வாளர், பேராசிரியர் முனைவர் திரு இராக்கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். இப்போ நம்ம நேயர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், உங்களுடைய 1952 எங்களுக்கு எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க. அந்த ப்ரீவியஸ் எலெக்ஷன் ஹிஸ்ட்ரி, அதே நேரத்தில் கரண்ட் இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி திமுக மீண்டும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் திமுக வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா அதிமுக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்கலாம். எலெக்ஷன் க்ளோஸாக வர விஜய் வருவார்னு எதிர்பார்த்தீங்களா? தேர்தல் நெருக்கத்தில் என்னுடைய எண்ணங்கள் மாறிடுச்சு. அதாவது வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்காகட்டும், அதற்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையின் போதே களம் மாறுவதாக எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்போ கூட என்ன நான் சொன்னேன்னா, தேர்தலுக்கு ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு வரை திமுகவுக்கு ஒரு எட்ஜ், ஒரு சின்ன, அவர்கள் ஒரு முன்னணியில் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய கட்டமைப்பு, அவர்கள் என்னுடைய பார்வையில் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற தொண்டர்கள் மாதிரி வேறு எந்த கட்சிக்கும் கிடைத்திருப்பார்களான்னு தெரியாது. அந்த மாதிரி துன்பத்திலும் இன்பத்திலும் துயரத்திலும் பள்ளத்திலும் வீழ்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூடவே இருப்பவர்கள் அவர்கள். ராஜீவ்காந்தி படுகொலையின் போது கூட 22% வாக்குகளை அவர்கள் அந்த கட்சிக்கு தந்தவர்கள். அதனால் அந்த கட்டமைப்பும் அந்த உறுதிப்பாடும், இல்லை அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட ஏடிஎம்கேக்கு இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. அதாவது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அந்த மாதிரி இருக்கிறதா நினைக்கல. அதாவது கலைஞருடைய மறைவுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டாலின் பிடிச்சிட்டார் அந்த இடத்த. அதனால் அவரால் அந்த கட்சியை தக்க வச்சுக்க முடிஞ்சது. கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக அவர் நடத்தி செல்வதையும் பார்க்க முடிந்தது. அதனால் ஒரு சின்ன அவர்களுக்கு கொஞ்சம் முந்தி இருப்பதாக எனக்கு தோணுச்சு. ஆனால் பரப்புரையின் போது அந்த எண்ணத்திற்கு அந்த எண்ணத்தில் நாம் நினைக்கிறது சரியா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு பிடிபட ஆரம்பிச்சது. அதுக்கு விஜய் தான் காரணம், விஜயினுடைய வாக்கு தான் அப்படின்னு. விஜயினுடைய வருகை காரணம். அவருக்கு கூடிய கூட்டம், அந்த மாபெரும் கூட்டம், அங்கே இருந்து எழுச்சி, இதெல்லாம் இந்த தேர்தல் ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகிறது, கணிக்க முடியாத தேர்தலாக இருக்க போகிறதுன்ற அளவுக்கு நான் நினைக்க ஆரம்பித்தேன். ஆனால் ஆட்சி இந்த அளவுக்கு அப்படி நினைக்கவே இல்லை. அவர் ஆட்சியை பிடிப்பாருன்னு நான் கணிக்கவே இல்லை. அவர் யார் ஆட்சி அமைப்பது என்று தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பார், கிங் மேக்கராக வருவார் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்கு வந்துருச்சு. தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடியே அந்த எண்ணம் வந்துருச்சு. வாக்குப்பதிவினுடைய அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்த பிறகு அது ஒரு கணிசமான பேர் போய் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு புதிய வரவாக இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். சென்னை மாநகரில் அன்னைக்கு அவரை மாதிரியே உடை உடுத்திய நிறைய இளைஞர்கள் பல வாக்குச்சாவடிகளில் இருந்ததெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் எழுந்துச்சு. இவர் அதாவது இவர் 2-3 இடங்களுக்கு மேலே வாங்க மாட்டார், அவரே வெல்வது கடினம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அப்படியெல்லாம் அந்த எண்ணத்தெல்லாம் கடந்து நான் இவர் ஒரு 20 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வாங்கிடுவார் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. 34.9 வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி அவ்வளோ வாங்குவாருன்னு நான் நினைக்கல. நான் பேசும்போது பல பேட்டிகளில் சொன்னேன், இது ஒரு மும்முனை போட்டி. சீமான் அந்த அளவுக்கு நல்லா பண்ண மாட்டார் இவருடைய வருகையினால். அதனால் இந்த மும்முனை போட்டியில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 33% மேலே வாங்கணும், சமமாக மினிமம். மீதி 2 பேர் 33க்கு கீழே வாங்கணும். இப்போ ஒருத்தர் 10 வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் 40-50 வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் 33
உதவாது. நீங்கள் 2வது இடத்துக்கு வந்துடுவீங்க. அதனால் இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன், 2 விதிகள் இருக்குது. இந்த விதிகள் நடந்துச்சுன்னா நீங்கள் மேலே வரலாம். நீங்கள் வந்து மொத்தம் வாக்காளர்களில் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடிக்கு மேலே நீங்கள் வாக்குகள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். இவர்கள் 1,72,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்கன்னா சில இடங்களில் மட்டும், சிலது பெரிய வெற்றிகளை ஈட்டியிருக்கிறார்கள், சில இடங்களில் ரொம்ப குறைவாக வெற்றி வாய்ப்பையும் தவற விட்டுருக்கிறாரு. அப்படியும் நடந்திருக்கு. இப்போ நாம் இந்த பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் இப்போ எல்லாருக்குமே தெரியும் 108 அவர் வச்சுருந்தார், காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க 113, இப்போ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட அவர் 117 வந்துட்டார். ஓரிரு இடங்கள் விசிக கொடுக்கலாம் அல்லது தேமுதிக கொடுக்கலாம். இப்போ அவர் ஆட்சி அமைக்க போகிறார். இந்த ஆட்சி அமைப்பதில் அவருக்கு இருக்கிற இந்த மாதிரி, அதாவது இப்போது தாவேகாவிற்கு விழுந்த வாக்குகளும் அதிமுகவிற்கு விழுந்த வாக்குகளும் அது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்கின்ற அடிப்படையில் அவர் அதிமுகவை கூட்டணியில் சேர்ப்பதற்கு தவிர்த்தது சரியா? இல்லை, அதாவது அவர்கள் வந்து அரசியலுக்கு புதியவர்கள். அவர்கள் நிறைய அனுபவஸ்தர்கள் பலர் அவங்களோட இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அனுபவஸ்தர் அப்படின்னா செங்கோட்டையன். அவர் வந்து ஒரு வட்டார அரசியல் தலைவராகத்தான் நான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் அவர் வந்து ஒரு பெரிய வியூக அமைப்பாளர் அப்படின்ற மாதிரி நான் பார்க்கல. அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனல் மேன். அவர் வந்து ஒரு அமைப்பாளர், ஒரு களப்பணியாளர். அதில் அந்த பணியை வந்து அவர் திறம்பட செய்பவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கார் அவங்களோட. அவர் அனுபவம் உள்ளவர். ஆனால் அதை தவிர வியூக அமைப்பாளர்கள் இது வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும், இப்படி காய நகர்த்தணும்னா இந்த மாதிரி ஒரு ஆதரவு வரும், இப்படி நடத்தினோம்னா இதனால் இது சாதக பாதகம், இதெல்லாம் வந்து கலந்து பேசி தான் முடிவு எடுத்திருப்பாங்க. அதில் அவங்களுக்கு மிக எளிமையான அதை ஒரே நேரத்தில் அவர்கள் முதல்ல இந்த இடத்துக்கு போயிருந்தா நான் நினைக்கிறேன் அவரே போயிருக்கலாம். அவரே எடப்பாடி பழனிசாமியை தேடி போயிருக்கலாம். நாம் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம வந்து அமைச்சிக்கலை. இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு. நீங்களும் ஒரு கணிசமான இடங்களை பெற்றிருக்கிறீர்கள். மக்கள் நம்ம மேலே உங்கள் மேலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க, எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. போதுமான அளவு எனக்கு இல்லை, நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு அவர் கேட்டிருந்தாருன்னா அப்போ என்ன சிக்கல் இருந்திருக்கும்னா பிஜேபி அதில் இருக்குமா இருக்காதா, அதை தவிர வேறு பெரிய சிக்கல் இல்லை இல்லையா? அந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரே ஒரு இடம்னால வெளியில் கூட வந்திருக்கலாம். அதுதான் சொல்கிறேன். அது வந்து ஒரே இடத்துல ஒரு கடையில், இந்த கடையில் எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு கடை. அது நீங்கள் 4 சின்ன கடைக்கு போகிறத காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த காங்கிரஸ் உங்களுக்கு வந்து ஆதரவு தராங்கன உடனே நீங்கள் இவ்வளோ வேகமாக அதை வந்து அரவணைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கலாம். கொஞ்சம் இருங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லிட்டு வேறு சில இது வந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றதெல்லாம் அவர்கள் யோசித்து பார்த்துருந்தா. ஏன்னா முதல்ல வந்து திமுகவை பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும் காங்கிரஸ். அது சரியா தவறான்றது அடுத்தது. திமுகவினுடைய எதிர்ப்பை சம்பாதித்து அவர்கள் இவ்வளவு, அதாவது ஒரு அவர்கள் போய் வந்து இது மாதிரி ஒரு புதிய நிலைமை இருக்குது, அவர்களுக்குள் சரியில்லை உறவு, இந்த கூட்டணியும் சரியாக நடக்கலை, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். காங்கிரஸ் திமுக சொல்கிறோம். ஆமாம், ஒரு சிக்கல் இருந்துச்சு. அந்த சிக்கலை வந்து இந்த அளவுக்கு வந்து அவர்கள் பெருசுப்படுத்தி இவ்வளவு வேகமாக அவர்கள் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அடுத்த திங்கள் வரைக்கும் காலக்கெடு கொடுத்துருக்கிறாரு ஆளுநர். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாகவே செஞ்சுருக்கலாம். நீங்கள் அதிமுகவுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் பிஜேபி, வேறு எந்த சிக்கலும் கிடையாது. அதை நீங்கள் அணுகியிருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து இந்த மற்ற வழிமுறைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியை நெருங்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நொடி மாறும். எடப்பாடி முதலமைச்சராக போகிறாரு, திமுக வெளியில் இருந்து ஆதரவு தருது, இப்படியெல்லாம் ஒரு பேச்சு உலாகிட்டு இருந்த பொழுது அவர்கள் நினைத்த மாதிரியே ஒரு அறுதி பெரும்பான்மையை தொட்டு இருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய பெரிய சவால் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுவது, அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஆட்சி வந்து வேகமாக கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். புதியவர்கள் அப்படின்றது அனுபவம் இல்லாதவர்கள் அப்படின்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதிகாரிகள் துணையோடு அவர்கள் ஒரு ஆட்சியை நடத்தி விடுவார்கள். ஒரு அரசியல் முடிவுகளை மட்டும் எடுக்கணும். அதை வந்து
சாதுரியமாக அவர்கள் எடுப்பதற்கு அதுக்கு அனுபவம் சில நேரங்களில் உதவும். அனுபவம் எல்லா நேரத்திலையும் உதவாது. சில நேரங்களில் உங்களுடைய உள்ளுணர்வு சொல்கிறத படி தான் நீங்கள் எடுக்கணும். சில சிக்கல்களை நீங்கள் உடனடியாக தீர்க்கணும்னு நினைக்க வேண்டாம். காலமே அதை சரி பண்ணி தரும். சில சிக்கல்களை நீங்கள் உடனடியாக தீர்க்கணும், இல்லைன்னா அது பூதாகரமாக பெரிதாகிவிடும். இதையெல்லாம் கணிக்கக்கூடிய ஒரு ஞானம் அது உங்களுக்கு ஆண்டவன் தந்திருக்கணும். அவ்வளவுதான். இதெல்லாம் விட முக்கியமானது என்னென்னா, உங்களுடைய இதயம் உங்களுடைய மக்களுக்காக இருக்க வேண்டும். உங்களுடைய செவிகள் இந்த தரைகளில் பட வேண்டும். நீங்கள் ஒரு தந்த கோபுரத்திற்கு போய்விடக்கூடாது. இவ்வளவு தான் இது. அதனால் அதில் எனக்கு ஒரு சிக்கல் தெரியல. அந்த உறுதியும் அந்த இளகிய மனதும் மக்களுக்கு தொண்டாற்ற வந்திருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் போகிறோம். ஆனால் பெரும் வாக்குறுதிகளை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அதில் பலதை அவர்களால் நிறைவேற்றுவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதை என்ன முடியுமோ ஏழைகள் தொடர்பாக இருக்கக்கூடிய அதையெல்லாம் பண்ணிட்டு, எதெல்லாம் முடியாதோ அதில் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு அதை ஒரு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையும் மக்கள் அதை பொறுத்தருள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் அவர்களிடத்தில் அந்த நல்லெண்ணத்தையும் நீங்கள் வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பிரச்சாரத்திற்கு அவர் மிக தீவிரமாக செய்திருந்தால் இன்னும் சில வாக்குகளை பெற்றிருக்கலாம், அப்படி உறுப்பினர்களை பெற்றிருக்கலாம், இப்படியெல்லாம் செய்து வருது. ஆனால் அவருடைய ஒரு ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப குறைவாக இருக்குது. குறைவாக பேசுகிறார். மிக அரசியல்வாதி சினிமாவில் அவருக்கு வேணால் அது அவருக்கு சாதகமாக இருந்திருக்கலாம், பாராட்டத்தக்கதாக, அவருடைய பொறுமைகள் மெச்சத்தக்கதாக இருக்கலாம். அரசியல்லையும் அவர் ரொம்ப நிதானமாக இருக்கிறார். இந்த போக்கு அவருக்கு மாற்றிக்க வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ இந்த ஆளுநர் அவரை ஒரு 2-3 நாள் தவிக்க விட்டுட்டார், அலைகழிச்சிட்டார். ஆமாம். ஆனால் அவர் வாயவே திறக்கலை. அது அவருக்கு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. அதில் ஒரு நிதானம் தெரியுது, அதில் ஒரு முதிர்ச்சி தெரியுது. அதை எல்லாத்துலேயும் அவர் கைக்கொள்கிறது சரியாக இருக்காது. ஆங்கிலத்தில் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்கப்பூர்வமான செயலின்மை, அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்ஆக்ஷன். சில சிக்கல்களில், சில பிரச்சனைகளில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது தான் நல்லது. காலம் உங்களுக்கு துணைன்னு இருக்கும். அது மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில குணங்களை அவர் இன்னும் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த பொறுப்பில் இருப்பதனால் அவருக்கு வந்துடும். எம்ஜிஆர் தொடங்கும் போது கூட எம்ஜிஆர் கூட நிறையா நீங்கள் வெளியில் பேசுவார். அவரோட ஒரு பேட்டி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி, அதாவது இவர்கள் திமுக தலைவர்கள் கிடையாது. இப்போ கலைஞர் கருணாநிதினா நீங்கள் நிறைய பேட்டி தருவார், நிறைய பத்திரிகையாளர்களை அவர்கள் பேச்சு எழுத்தில் தான், அதுதான் அவருடைய பெரும் சக்தி இல்லையா? அதனால் அவர் அதை ஒரு கழிப்பாக இருப்பார். அவர்களை சந்திப்பதும், அங்கே அடிக்கடி பேசுவதும், அதில் ஸ்லேடையில் சிலதெல்லாம் சொல்கிறதும், இதெல்லாம் அப்படி எல்லாரும் அதை தான் பயன்படுத்தணும். அந்த வழிமுறை தான் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. அதனால் போக போக நம்ம பார்க்கணும் எப்படி பண்ணுறாரு. ஒரு திறனாய்வாளர் கூட சொல்லியிருந்தார், அதாவது நிறைய நல்லா பேசுகிறவங்க பெரிய நிர்வாகியாக மக்கள் நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கும் கூட சந்திரபாபு நாயுடுலாம் கூட சொல்லுவாங்க, அவர் செயல் திட்டத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவர் ஒரு சிஇஓ அப்படின்லாம் சொல்லிட்டு ஒர்க் பண்ணார். அப்படி இவங்க ஒரு சட்டமன்ற நடைமுறைகள் எப்படி நடப்பாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வேறு சட்டமன்றத்திற்குள் அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள் அப்படின்னு பில்ஸ் ஒரு நிறைவேற்றதாகட்டும், அது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நலத்திட்டங்கள் நிறையா அறிவிச்சிருக்காங்க. அந்த நலத்திட்டங்களில் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். நேற்று முந்தா நாடு நான் ஒருத்தரை பார்த்தேன். அவர்கிட்ட ஏற்கனவே தாவேகாவை சேர்ந்தவர்கள் இலவச பஸ்களை நாடு முழுக்க, தமிழகம் முழுக்க, மாநிலம் முழுக்க பெண்களுக்கு, ஆமாம் பெண்களுக்கு, அதற்கான செலவுகள், அதற்கான பட்ஜெட், அந்த ஆப்ரேஷனல் பிளான், செயல்முறை நடைமுறை எப்படி, இதையெல்லாம் கேட்டிருக்கிறதா அவர் சொன்னார். அதனால் அவர்களுக்கு எங்கே அவங்க கவனம் செலுத்தணுன்றது, தொடக்கத்தில் எங்கே செலுத்தணுன்றது அவங்களுக்கு இருக்குது. போக போக சில கொள்கை முடிவுகள்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியிருக்கலாம். மிக முக்கியமான சிக்கல் என்னென்னா, போதுமான அளவு நிதி ஆதாரங்கள் அவர்களுக்கு கிடையாது. இது ஒன்று. அப்புறம் பொது வாழ்க்கை குடிமைப் பணிகளாகட்டும், அல்லது அரசு அதிகாரிகளாகட்டும், அரசு அலுவலகங்களாகட்டும், பொது வாழ்வு பொதுவாகவே ரொம்ப கீழே இருக்குது. அதை இந்த இப்போ நீக்கமர நிறைஞ்சிருக்கிற இந்த கையூட்டு, ஊழல், லஞ்சம், இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு அவர்களால் பண்ண முடியுமா? ஊழலற்ற நிர்வாகம் அப்படின்றது, ஊழலற்ற நிர்வாகம் தர முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் லெட் இஸ் பி வெரி ரியலிஸ்டிக், ப்ராக்டிக்கலாக இருப்போம். அதனால் அதை ஒரு கட்டுக்குள்ளே, அது பரவாயில்ல, இந்த பணத்தை நம்ம இவர் கொடுத்தோம்னா கூட இவர் இது செய்கிறார், இந்த கான்ட்ராக்டில் அவர் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு நல்ல சாலையை போட்டு கொடுத்துருக்காரு, பரவாயில்ல,
அந்த அளவுக்கு இதுதான் வந்து வேறு சில ஆசிய நாடுகளில் நடக்குது. இல்லை, இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது கூட இந்த பணி மாற்றத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி நிர்வாகத்தில் சிறிய மாற்றங்களை செய்ய வேண்டிய காலகட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். செய்யலாம் அவங்க நினச்சாங்கன்னா. நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கியிருப்பீங்க, நான் பாஸ்போர்ட் வாங்கியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட 40, 50, 60 ஆண்டுகளாக பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். நான் 50 ஆண்டுகளுக்கு மேலே பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா வாங்குறதுக்கு அங்கே வந்து தரகர்கள் இருப்பார்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்பாடு பண்ணி அவங்க கொண்டு போவாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இதில் பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க, இணையத்தில், ஆன்லைன். அதனால் அங்கே ஒரு தரகரை நீங்கள் இப்போ பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் வேறு மாதிரி வாங்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் பல துறைகளில் இந்த மின்னணு சாதனங்களை கொண்டு வர்றது மூலமாகவும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம், மனிதர்களும் சந்திக்க விடாமல் நீங்கள் தடுப்பதிலேயே பாதி இந்த சிக்கல்களை குறைக்க முயற்சி செய்யலாம். ஒன்று. அதுக்கப்புறம் இவ்வளவு நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலைன்னா தானாக முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் அரசு துறைகளில் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையை கூட நீங்கள் தொடக்கத்தில் ஒரு பைலட் ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு முன்னோடி திட்டம் மாதிரி சில இடங்களில் நீங்கள் செயல்முறைப்படுத்தலாம். அப்போது இதை நம்ம ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா தானாகவே அவங்களுக்கு கிடைச்சிருன்ற ஒரு அச்சம் ஒரு வட்டாட்சியருக்கு இருக்கணும். ஒரு வருவாய்த்துறை அதிகாரி, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அவருக்கு இருக்கணும், வருவாய் ஆய்வாளர். இந்த மாதிரி அரசனுடைய பல துறைகள், அதாவது பதிவுத்துறைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரழிஞ்சிருக்கு. ஏன்னா காவல்துறை அதில் நிறைய கோபம் மக்களுக்கு இருக்கு. அப்படி அப்புறம் அதாவது பொதுத்துறையில் இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் நிறைய நட்டத்தில் இயங்குகின்றன. ஒட்டுமொத்த இந்த தேர்தல் முடிவுகளில் தேசிய கட்சிகளினுடைய நிலைப்பாடு, காங்கிரஸ் டிவிகேயோட போனதுனால அது ஒரு வளர்ச்சி காலமாக, இங்கே ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் பெற்றிருக்கிறார்கள் பிஜேபி. அதுவும் கூட வந்து ஒரு பெரிய வின்னிங்னு சொல்ல முடியாது, 700-800 ஓட்டுகளை பெற்றிருக்காங்க. அப்போ இங்கே தேசிய கட்சிக்கான ஸ்பேஸு என்னவாக இருக்கும்? இல்லை, அது குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு 67 திமுகவினுடைய வரவு எப்படி மாநில கட்சிகளுடைய தாயகம் மாதிரி மாநில கட்சிகளுடைய ஒரு பெரிய மையம் கொண்டிருக்கிற ஒரு இடமாக தமிழகத்தை மாற்றிவிட்டதோ, தமிழகம் எப்போவுமே ஒரு தனி தீவாக தான் இருந்திருக்கு. இந்திய அரசியல் உலகத்தில் நீங்கள் இந்திய துணைக்கண்ட அரசியலை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒன்றி என்ற வார்த்தை பிரயோகம் தனி தீவாகவே அது இருந்திருக்கு. ஏன்னா அது தேசிய நீரோட்டத்தில் கலக்கவே இல்லை. அந்த இடத்துக்கு அதை கொண்டு போகணுன்றதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். அது இன்னும் பலமிழந்துட்டு தான் போயிட்டே இருக்கே ஒழிய அந்த இடத்துக்கு விஜயோட இப்போ காங்கிரஸ் இவர் வந்திருக்கிறது வந்து இந்த மாநில கட்சிகளுக்கு ஒருவேளை அவர்களுடைய காலம் முடிந்து விட்டதோன்ட்டு ஒரு அவர்கள் அதாவது ஒரு ஆள் எவ்வளோ நாள் வாழ முடியும், அந்த மாதிரி அவர்களுடைய காலம் கடந்து விட்டதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் இப்போ புதிய உறவாக ஒரு மாநில கட்சி உதயமாகி இதற்கு இன்னும் ஒரு 20, 30, 40, 50 ஆண்டுகள் அது முடியுமானால் நினச்சி நின்றுடுமோ அப்படின்ற இடத்துல அவர் இருக்கார். இல்லை, அவர் இருக்கார். இவர்களோட சேர்ந்ததுனால காங்கிரஸ் வளர்ச்சி அடைவதற்கும் பிஜேபி ஒரு வீழ்ச்சி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கா? அது காலம் தான் சொல்லும், நமக்கு தெரியல. அது நிச்சயமாக நம்ம ஒரு திறனாய்வு நோக்கோட இந்த அரசியல் முடிவுகளை அலசியிருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். உங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.